இல்ல ராகினி கிட்ட சொல்றாங்க, விஜய் என்ன கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள அனுப்புறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. விஜய் மேல தப்பான கம்ப்ளைண்ட் நம்ம குடுத்துருக்கோம். அத வாபஸ் வாங்கிடலாம் அப்டி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ராகினி இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வெளியில இருந்த அந்த காவேரி விஜய யோசிக்கவே விட மாட்டா. அவ கைப்பிடியில வச்சுக்கிடுவா. அப்புறம் எப்படி உன்னை பத்தி விஜய் யோசிப்பாரு? அவ விஜய் உள்ள இருந்தாதான் உன்னை பத்தி யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றாங்க. இல்ல விஜய் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் நம்ம வாபஸ் வாங்கிடலாம். அவர் வெளியில எப்ப மனசு மாறி என்ன ஏத்துக்கிறாரோ அப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராகினி கடுப்பாயிட்டு இருக்காங்க. இல்ல நான் போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ராகினி இல்ல அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. என்னங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேட்கும் போது, இங்க பாரு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்க பேச்ச வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேக்குறாங்க. உடனே அதாவது அந்த காவேரி விஜயும் பிரிக்கணும், அதுக்காக தான் உன்னை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்ப விஜய என்னோட சேர்த்து வைக்கிறதுக்காண்டி நீங்க இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாடி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதும் பாரு என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுறாங்க ராகினி. இதை கேட்டுட்டு அந்த விஜயும் காவேரி சொன்னது சரிதான் போலுக்க. இவங்க 2 பேரும் விஜய் காவேரி பழி வாங்குறதுக்காக நம்மள பயன்படுத்திக்கிட்டாங்க போலுக்க. இப்பவே நானு விஜய் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போ போ வாபஸ் வாங்கிக்கோ, விஜய் சித்தப்பானா விஜய்க்கு எதிராக தான் சொல்லுவார் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராகினி. இந்த பக்கம் காவேரி நின்றுட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட வெளியில போறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கெல்லாம் விஜய் இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க, விஜய் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், அதுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன், நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீங்க இப்படி சொல்றதே சந்தோஷங்க, இப்படி மனசு மாறணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன், அது நீங்க உங்க வாயாலே சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.